வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்மீன் கதையின் 12வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு மனைவி காலமான பின்பும் அவளுடைய ஆத்மா கணவனுடைய படுக்கை அறைக்குள் இரவு வேளையில் எட்டி பார்த்து கொண்டுதான் இருக்கும். தன் கணவனை சுற்றி சூழ்ந்திருக்கும் காற்றிலும் அவள் கலந்து நிற்பாள். சாவுக்கு பின் அவள் வாழ்வு இதுதான். இன்னொருத்திய கட்டிக்க. இருந்தாலும் சக்கி ஏன் இப்படி சொன்னாள்? கணவனுடைய மன ஓட்டத்தையும் அவனுடைய சூழ்நிலையையும் மனதினுள் எண்ணி ஆராய்ந்து பார்த்தபோது இதுதான் புத்திசாலித்தனமான முடிவு என்று அவளுக்கு பட்டிருக்கலாம். செம்பன் குஞ்சுவுக்கோ இன்னும் சபலம் தீரவில்லை. ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு அவனுக்கு. அப்படி என்றாலும் அவன் மறுபடம் செய்து கொள்ள வேண்டியதுதானே. கணவன் இன்ப வாழ்க்கை நடத்தட்டும் என்ற எண்ணத்திலும் அவள் அந்த யோசனையை வெளியிட்டிருக்கலாம். சக்கி கண்ணை மூடிய போது, சக்கி இனிமே நான் என்ன செய்யணும் என்ற பலமுறை செம்பன் குஞ்சு அவள் காதினுள் கேட்டு கொண்டிருக்கவில்லையா? மூடிக்கொண்டு விட்ட அவளுடைய இமைகளை விலக்கி கொண்டே அவன் வாய் விட்டு பிரலாபித்தான். நாம சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாமா சக்கி? செம்பன் குஞ்சு அவனுடைய வலக்கையை இழந்து விட்டான் என்றுதான் எல்லோரும் பேசிக்கொண்டனர். அது முற்றிலும் உண்மையும் கூட. அன்று அவனிடம் இருந்த ஐஸ்வர்யத்துக்கு அவள்தான் காரணம். அவளைப் போல சாமர்த்தியசாலியான அரத்தியை இனிமேல் அந்த துறையில் பார்க்க முடியாது. இனிமேல் செம்பன் குஞ்சு என்ன செய்ய போகிறான்? சின்னஞ்சிறு பெண்ணான பஞ்சமியால் குடும்பத்தை நிர்வகிக்க முடியுமா? கருத்தம்மாவோ மீண்டும் இங்கு வந்து தங்கப் போவதில்லை. அவன் அவளை கூப்பிடவும் போவதில்லை. எரிந்து போன கொள்ளி வெளியேதான் கிடக்க வேண்டும். இன்னொருத்திய கட்டிக்க. அவளுடைய கடைசி வார்த்தை அவனுடைய காதில் முழங்கிக் கொண்டிருந்தது. அவன் அச்ச குஞ்சுவை யோசனை கேட்டான். ஒருத்திய கூட்டி வச்சுக்கிட்டா என்ன என்று கேட்டான் அவன். எனக்கும் அதுதான் சரின்னு படுது. அந்த பொண்ணுக்கும் அம்மா வேண்டாமா? ஆனா ஒண்ணு, ஒருத்தி கூட என் சக்கி மாதிரி இருக்காது எனக்கு. யாரு வந்தாலும் அவ மாதிரி இராது என்று அச்ச குஞ்சவும் ஆமோதித்தான். பஞ்சமியை நல்ல பெண்ணிடம் ஒப்படைத்துவிட்டு செம்பன் குஞ்சவும் அச்ச குஞ்சவும் பெண் தேட சென்றனர். இந்த விஷயத்தில் அச்ச குஞ்சு செம்பன் குஞ்சுவிடம் உபதேசமாக சில விஷயங்கள் சொன்னான். செம்பன் குஞ்சு இப்போது பழைய நிலைமையில் இல்லை. இப்போது அவனுக்கும் சொத்து சேர்ந்து விட்டது. ஊரில் நல்ல மதிப்பும் இருக்கிறது. ஆக இப்போது இருக்கிற அந்தஸ்துக்கும் வசதிக்கும் ஏற்ற பெண்ணைத்தான் இனிமேல் சேர்த்து வைத்து கொள்ள முடியும். அச்ச குஞ்சு சொன்னதை செம்பன் குஞ்சவும் ஒப்புக்கொண்டான். அவன் மனம் இப்போது எவ்வளவோ சோர்ந்து போயிருந்தது. உடல் வலுவும் முன்போல இல்லை. இனிமேல் அவனால் கடினமாக உழைக்கவும் முடியாது. ஓய்வு எடுத்துக்கொண்டு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசையும். அவனுடைய மனதில் பழையபடி காம ஆசை தலை காட்டியது. சக்கி வாழ்நாள் பூராவும் கஷ்டப்பட்டு உழைத்தவள். அவள் ஆனந்தமாக இருந்ததே இல்லை. கடைசியில் செம்பன் குஞ்சவும் அச்ச குஞ்சவுமாக ஒருத்தியை தேடி கண்டுபிடித்தனர். அவள் வேறு யாருமல்ல, பள்ளி குன்றத்து கண்டங்கோரன் வலைக்காரனின் மனைவியாக வாழ்ந்த பாப்பி குஞ்சு. கண்டங்கோரன் இறந்து போய்விட்டான். பாப்பி குஞ்சு இப்போது கஷ்ட ஜீவனம் நடத்தி கொண்டிருந்தாள். மறு யோசனைக்கே இடம் வைத்து கொள்ளவில்லை செம்பன் குஞ்சு. ஒரு நிமிஷத்தில் சரி என்று சம்மதித்து விட்டான். இன்ப வேட்கையை பற்றி அவன் மனதில் எழுந்த எண்ணங்களுக்கும் கற்பனைகளும் அவளிடமிருந்து வந்தவைதாமே. அவளுக்கும் சம்மதம்தான். துறை அரையனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை என்றும் அவள் சொல்லிவிட்டாள். செம்பன் குஞ்சு கையோடு அவளை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். அவளோடு வயது வந்த அவளுடைய பிள்ளையும் வந்தான். கண்டங்கோரனின் மறைவுக்கு பின் பாப்பி குஞ்சு சிறிது திண்டாடினாள் என்றாலும் இன்றும் அவள் நல்ல அழகிதான். முகத்தில் நல்ல தேஜஸ், ஓர் ஒளி. அவள் வீட்டிற்கு வந்தது முதலே பஞ்சமிக்கு அவளை பிடிக்கவில்லை. அவள் நல்ல பெண்ணிடம் சென்று என்னவோ சொன்னாள்.
நல்ல பெண் அவளுக்கு ஆறுதல் சொல்லி உபதேசித்தாள். அப்படியெல்லாம் சொல்லப்படாது என்றாள் நல்ல பெண். சொன்னா என்னான்னு கேக்குற, உங்க அப்பா கோவப்படுவாரு. பஞ்சமிக்கு அழுகை பீறிட்டு கொண்டு வந்தது. மனதில் எதையெல்லாம் எண்ணிக்கொண்டு அழுதாளோ அவள், யாரால் சொல்ல முடியும்? தனது பழைய வீட்டை எண்ணி வாழ்நாளில் முதல் தடவையாக செம்பன் குஞ்சு வெட்கப்பட்டான். அழகே இல்லாமல் எப்படியோ இருப்பதாகப்பட்டது அவனுக்கு. என்ன செய்வது? பாப்பி குஞ்சு அந்த வீட்டில் தான் வாழ வேண்டியிருக்கிறது. அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டே அவன் சொன்னான், இது அந்த காலத்துல தோணி வலை ஒண்ணும் இல்லாம இருந்த காலத்துல கட்டின வீடு. இத பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்கவே அவகாசம் இல்லாம இருந்தது. எனக்கும் சக்கிக்கும் அதுதான் பின்னால பெருசா கட்டிக்கிடலாம்னு இருந்துகிட்டோம். அவன் பாப்பி குஞ்சுவின் பெரிய வீட்டுக்கு எத்தனையோ தடவை சென்றிருக்கிறான். இப்போது அது மற்றொருவனுக்கு சொந்தமாகி விட்டதென்றாலும் அந்த வீட்டில் வாழ்ந்திருந்தவள் தானே அவள். சொந்தமாக மனை ஒன்று வாங்கி அதில் புது வீடு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தான் செம்பன் குஞ்சு. அதை அவன் பாப்பி குஞ்சுவிடவும் சொல்லவும் செய்தான். இன்னொருத்திய கட்டிக்க என்று அவனை பார்த்து ஆணையிட்டு சென்ற அன்புருவமான அவன் மனைவி சக்கி இந்த புதிய மனைவியை விரும்புவாளா என்பதை அறிந்து கொள்ள துடித்தான் அவன். பதிலை எதிர்பார்த்து அவன் இங்கும் அங்கும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய சக்கி அப்போதும் அதே இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறாள் என்பதில் அவனுக்கு சிறிதும் சந்தேகமில்லை. நல்ல பெண் வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த பஞ்சமியை செம்பன் குஞ்சு தன் வீட்டுக்கு அழைத்தான். அவளுக்கு அன்பே உருவான சிற்றன்னையை தேடிக்கொண்டு வந்திருக்கிறான் அவன். அவளை பார்க்க வேண்டாமா பஞ்சமி? நல்ல பெண் பஞ்சமியிடம் சொன்னாள். போம்மா. கண்ணீர் விட்டு கொண்டே பஞ்சமி பதில் சொன்னாள். ஆஹா, நான் போக மாட்டேன். வேணும்னா நானும் கூட வரேன். பஞ்சமியின் முகத்தை புடவை தலைப்பால் துடைத்தாள் நல்ல பெண். அழக்கூடாது என்ற கண்டிக்கும் தோரணையில் சொன்னாள். அவளுடைய கையை பிடித்து அழைத்து சென்றாள் நல்ல பெண். பாப்பி குஞ்சு பஞ்சமியை கூர்மையாக பார்த்து கொண்டே கேட்டாள். ஏமா அழற? செம்பன் குஞ்சுதான் பதில் சொன்னான். சின்ன வயசுதானே அவ, அம்மாவை நினைச்சுக்கிட்டு அழறா. மகளை தனது உடம்போடு அணைத்து கொண்டே செம்பன் குஞ்சு சொன்னான். நல்ல சித்தி பாரு, இங்க பாரு, அழாத. போதிய சமாதானம் அவளுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் இன்னும் அவன் என்னென்னவோ சொல்லியிருக்க வேண்டும். உன் அம்மா ஆணையிட்டு சொன்னதன் பேரில்தான் அவளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றும் சொல்லலாம். முக்கிய நோக்கமே உன்னை கவனித்து கொள்ள ஒருத்தி வேண்டும் என்பதுதான் என்று கூடவே சேர்த்து சொல்லலாம். சிற்றன்னையை சொந்த தாயாக மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் அவளுக்கு புத்திமதி கூற வேண்டியதும் மிகவும் அவசியமான காரியம்தான். பாப்பி குஞ்சுவின் மகன் கங்காதரனே அந்த வீட்டில் ஒரு தொங்கு சதையாக வளைய வந்து கொண்டிருந்தான். அவனும் செம்பன் குஞ்சுவிடம் ஒட்டவில்லை, பஞ்சமியிடமும் ஒட்டவில்லை. அவனுக்கு இளமை பருவம் தாண்டி விட்டது. பாப்பி குஞ்சுவுக்கோ அவன் ஒரு சுமை. இவன் எதற்கு இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று தன்னை பற்றி பஞ்சமி எண்ணிக்கொள்வதாக அவன் கற்பனை செய்து கொண்டான். சொல்லப்போனால் அவனுக்கே அந்த எண்ணம்தான். அம்மாவே மற்றொருவன் கையை எதிர்பார்த்து பிழைக்க வந்திருக்கிறாள். அண்டி பிழைக்கிற பிழைப்புதானே இது. ஒரு கால் கங்காதரனுக்கு வாழ்க்கைக்கு ஊன்றுகோல் கிடைக்க வேண்டும் என்ற தனது உத்தேசத்தை நிறைவேற்றி கொள்ளத்தான் அவளும் இந்த வேஷம் போட்டு கொண்டிருக்கிறாளோ? வயிற்றை கழுவும் உத்தேசம் மட்டும் காரணமாக இருக்க முடியாது. பள்ளிக்குன்றத்துக்கு தோணி வாங்க சென்ற அன்று உண்ட விருந்தின் மணமும் ருசியும் இன்னும் செம்பன் குஞ்சுவின் நாவில் அப்படியே இருந்தன. அவனுடைய இன்ப கற்பனைகளில் அன்று அவன் உண்ட விருந்து ஒரு பிரதான அம்சமாக இருந்து வந்திருக்கிறது. இனிமேல் 3 வேளையும் அதே போல் உண்டு மகிழ வேண்டும் என்பதே அவனுடைய அவா. ஆனால் என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை, இங்கே கறி வகைகள் அங்கே போல மனத்தோடு அமையவில்லை. அந்த ருசியோ திருப்தியோ ஏற்படவில்லை. சக்கி விலைக்கு வாங்கி வைத்த கட்டிலில் ஒரு நாள் கூட அவள் படுக்கவில்லை. அவளை பொறுத்தவரையில் அதற்கு அப்போது சமயமும் சந்தர்ப்பமும் கூடியிருக்கவில்லை. அப்படியெல்லாம் கட்டிலில் படுத்து இளைப்பாறுவதற்கு முன் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் மலை மலையாயிருந்தன.
உடம்பை தேற்றிக் கொள்ளவோ அலங்காரம் செய்து கொண்டு மேனி மினுக்கவோ சமயம் வரவில்லை என்றுதான் அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள். செம்பன் குஞ்சு கட்டிலுக்கு ஒரு மெத்தை தைத்து போட்டான். அன்று அவன் பள்ளி குன்றத்தில் பார்த்தானே, அதே போல ஓர் அழகான மெத்தை. ஆனால் இத்தனை தயாரிப்புகளும் முடிந்தபோது அவன் கண்களுக்கு பாப்பி குஞ்சு நாளுக்கு நாள் தேய்ந்து சோர்வடைவதாகப்பட்டது. கடற்கரை காற்று பொன் மேனியையும் மங்க வைத்துவிடும் போலிருக்கிறது. பாப்பி குஞ்சு பழைய தளதளப்பையும் மெருகையும் இழந்து விட்டாள் என்று அவனுக்கு தோன்றியது. முன்னொரு சமயம் அவன் பள்ளி குன்றத்து வீட்டில் ஒரு காட்சியை கண்டு வெட்கி போகவில்லையா? அதை சவிஸ்தாரமாக சக்கையிடம் சொல்லி மகிழவில்லையா அவன்? அந்த காட்சியை மீண்டும் கற்பனை செய்து மனதில் நிறுத்தி கொண்டான் அவன். அவன் உள்ளத்தில் காம வேட்கையை கிளறிவிட்டதே அந்த காட்சி. இரவு பாப்பி குஞ்சு அறைக்குள் நுழைந்த போது பின்னால் அவனும் சென்றான். அவர்கள் முத்தமிட்டு கொண்டனர். ஆனால் அதில் பழைய ஆவேசம் இல்லை. ஆவேசத்துடன் முத்தமிடமும் அவனால் முடியவில்லை. இறுக்கி தழுவ வலுவில்லை இருவருடைய கரங்களுக்கும். அவனுடைய செயற்கைத்தனமான சேஷ்டைகளின் போது சக் என்ற ஒலிதான் அவன் வாயிலிருந்து வெளிவந்தது. அதேபோல் அவளும் வேறு ஏதோ ஒரு பெயரை முணுமுணுத்து கொண்டாள். ஒரு கால் அவள் கண்டங்கோரனை செல்லமாக அழைத்து வந்த பெயராக இருந்திருக்கலாம் அது. எனினும் இப்போது அவர்களால் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒரே உயிராக ஆகிவிட முடியவில்லை. அவர்கள் 2 பேருக்கும் மத்தியில் சதா 2 பேர் நின்று கொண்டிருந்தனர். சக்கியும் கண்டங்கோரன் வலைக்காரனும். செம்பன் குஞ்சுவின் மன ஓட்டமும் பாப்பி குஞ்சுவின் மன ஓட்டமும் 2 விதமாக இருந்தன. ஒரு சமயம் சிறு பிராயத்திலேயே அவர்கள் இருவரும் ஒன்றுபட்டிருந்தால் உறவு முறை சீராக இருந்திருக்குமோ என்னவோ. சிரிப்பதும் விளையாடுவதும் கூட அவர்களுக்கு ஆயாசத்தை தருகின்ற காரியங்களாகவே இருந்தன. அவர்கள் சிரிக்கத்தான் சிரித்தார்கள். அது முகத்தில் ஒளியின்றி சிரித்த வெறுப்பு சிரிப்பு. வளைந்து கட்டிக்கொண்டு அவர்கள் விளையாட்டு பேச்சு பேசுவதும் உண்டு. திருமணம் முடிந்த பின்னர் புது வாழ்வுக்கு எப்போதுமே ஓர் அழகுண்டு. ஆனால் செம்பன் குஞ்சுவுக்கு கிடைத்தது எரிச்சல் ஒன்றுதான். அவனுடைய அறிவுக்கு எட்டாத, வார்த்தைகளால் விண்டு கூற முடியாத கவலை எப்போதும் அவன் மனதை அரித்து கொண்டிருந்தது. வேலையில் ஈடுபடாமல் வீட்டோடு சோம்பி இருக்கவும் அவனால் முடியவில்லை. அப்படி இருந்து பழக்கமானவன் அல்ல அவன். செம்பன் குஞ்சு தோளில் கருப்பு கரை போட்ட மல் வேட்டியை தூக்கி போட்டுக்கொண்டு அறையில் மல் வேட்டியுடன் தோணி கரை வந்து சேரும் பொழுது கடற்கரையில் நின்று கொண்டிருப்பான். தோணி வந்து சேர்ந்ததும் சரக்கை விற்பனை செய்வான். வலைக்காரன் கண்டங்கோரனும் இப்படித்தானே செய்து கொண்டிருந்தான். ஆனால் பழைய செம்பன் குஞ்சு மேற்கொண்டிருந்த வழக்கம் இதுவா? சக்கி கண்ணை மூடியதும் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற ஆசையும் அடியோடு அழிந்து போய்விட்டதா? இப்போது பள்ளி குன்றத்து கண்டங்கோரனாக மாறிக்கொண்டிருந்தான் செம்பன் குஞ்சு. உடல் உழைப்பில் ஈடுபடாமல் இருந்தும் கூட செம்பன் குஞ்சுவின் உடல் தேறிவிடவில்லை. உடம்பு சற்று சிவந்தது. அதுவும் ஒரு வெளிரி போன அசட்டு சிவப்பு. ஒரு நாள் செம்பன் குஞ்சு பாப்பி குஞ்சுவிடம் சொன்னான், இப்போதெல்லாம் பங்கு ரொம்ப குறைவாத்தான் கிடைக்குது. பாப்பி குஞ்சு அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. இது போன்ற விஷயங்களில் அவன் இன்றுமே அக்கறை செலுத்தாமல் இருந்திருக்கலாம். அவனிடம் அந்த வழக்கமெல்லாம் கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் தொடர்ந்து சொன்னான், முந்தியெல்லாம் எனக்கு பங்கு இவ்வளவா கிடைச்சிக்கிட்டு இருந்தது. தோணிக்கு தனி, விலைக்கு தனி, சுக்கானுக்கு தனின்னு 3 பங்கு வாங்கிக்கிட்டு இருந்த. அதுலேயும் ஏன் தோணிக்கு மற்ற தோணியெல்லாம் விட 2 பங்கு அதிகமா மீன் கிடைக்கும். முற்றிலும் உண்மையான அந்த விஷயத்தை சொன்ன போதும் செம்பன் குஞ்சுவின் முகத்தில் அசடு வழியத்தான் செய்தது. அவன் மீண்டும் தொடர்ந்து சொன்னான், கிடைக்கிறது எல்லாம் அப்படியே என் சக்கி கையில கொடுத்துட்டேன்னா 1 9 புடுவா அவ. இப்படி சொல்லிவிட்டு சக்கி என்ன முயற்சிகளில் ஈடுபட்டு பணம் சேர்த்தாள் என்பதையும் விரிவாக சொல்ல ஆரம்பித்தான் செம்பன் குஞ்சு. இதை கேட்டுக்கொண்டிருந்த பாப்பி குஞ்சுவின் முகம் வாட்டமுற்றது. சட்டென்று அவன் சொன்னான், நான் அப்படியெல்லாம் நீயும் செய்யணும்னு சொல்லல.
சக்கி சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி பழகிக்கிட்டா, அவ்வளவுதான். இருந்தாலும் பாப்பி குஞ்சு அவ்வாறெல்லாம் தன்னாலும் செய்ய முடியாதிருப்பதை எண்ணி வருந்துவதாக செம்பன் குஞ்சுவுக்கு தோன்றியது. அங்கு இருக்கிற ஒவ்வொரு பொருளும், இரவில் அவர்கள் படுத்துக் கொள்கிற கட்டில் உட்பட அத்தனை பொருளும் சக்கியினுடைய உழைப்பின் பலன்தான். கங்காதரனோ பாப்பி குஞ்சுவை ஓயாமல் நச்சரித்து கொண்டிருந்தான். விரைவில் அவனுக்கு ஒரு வழி வகுத்து கொடுப்பதாக பாப்பி குஞ்சு சொல்லியிருந்தாள். ஆனால் காரியம் கை கூடவில்லை. கூடிய விரைவில் அவனை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதே அவளுடைய உத்தேசம். அவன் சொன்னான், அந்த பொண்ணு முழிச்சு பார்க்கத பார்த்தாலே பயமா இருக்குது எனக்கு. அவ ஏதாவது வாயில வந்தபடி பேசிப்புடுவா போலிருக்கு. அதுக்குள்ளார இந்த வீட்டை விட்டு போயிடணும். அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும். எப்படி அதை நிறைவேற்றுவது? வீட்டில் பணம் இல்லை என்பது பாப்பி குஞ்சுவுக்கும் தெரியும். கேட்பதற்கும் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது அவளுக்கு. பஞ்சமி புதிய தந்திரம் ஒன்றை பிரயோகிக்க ஆரம்பித்து விட்டாள். இப்போதெல்லாம் அவள் செம்பன் குஞ்சுவின் நீங்கா நிழலாக அவனை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள். பாப்பி குஞ்சுவை செம்பன் குஞ்சுவின் பக்கத்தில் அண்ட விடமாட்டாள். அவளை பிரிப்பதற்கு பாப்பி குஞ்சு முயலவும் இல்லை. பாப்பி குஞ்சு நல்ல நிலைமையில் வாழ்ந்திருந்தவள். வாழ்வு பாதை அடைத்து கொண்ட போது வயிற்றை கழுவுவதற்கு அவள் மேற்கொண்ட மார்க்கம்தான் அவளை செம்பன் குஞ்சுவோடு இணைத்து விட்டது. பாப்பி குஞ்சு அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்த கதை இதுதான். வாழ்க்கை இன்பத்தில் திருப்தி காணாததாலோ, இன்னும் ஓர் ஆடவனுடன் கூடி வாழ வேண்டும் என்ற வேட்கையினாலோ அவள் செம்பன் குஞ்சுவை கணவனாக ஏற்றுக்கொண்டு விடவில்லை. குறை வாழ்க்கையையும் வாழ்ந்து தீர்க்க வழிவகை இருந்திருந்தால் அவள் இந்த வேஷம் போட்டு கொண்டிருக்க மாட்டாள். இப்போது மனைவி வேஷம் போட்டுக்கொண்டு ஆடி தீர்க்க ஒரு ஆடி தீர்க்க வேண்டியதாக இருக்கிறது. மிகவும் முயன்று அவள் தன்னை ஒரு மனைவியாக எண்ணிக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ளவும் முயன்றாள். இருந்தாலும் பாப்பி குஞ்சுவுக்கு தன்னை காப்பாற்றும் செம்பன் குஞ்சுவிடம் பக்தி விசுவாசம் உண்டு. அவள் அந்த வீட்டில் தன் உரிமைகள் எதையும் நிலைநாட்ட முயலவில்லை. எந்த விஷயத்தை பிடித்து கொண்டும் அவள் நிர்பந்தமோ பிடிவாதமோ செய்யவில்லை. செம்பன் குஞ்சுவின் சொல்லுக்கு அடங்கி கீழ்ப்படிவதே அவளுடைய வழியாக இருந்தது. சக்கி என்னவோ நிறைய பணம் சேர்த்தாள். அவள் போல தானும் செய்து கணவனுக்கு உதவ முடியவில்லையே என்ற வருத்தமும் அவளுக்கு உள்ளூர இருந்திருக்கலாம். செம்பன் குஞ்சு அதையெல்லாம் அவளிடம் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் தான் அப்படி செய்ய வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இருந்திருக்க கூடாதா? சொல்ல போனால் இவளை போன்ற ஒருத்தியை மணந்து கொள்ளவா சக்கி ஆணையிட்டாள்? அப்படி இராது, அதில் சந்தேகம் இல்லை. தன்னை போன்ற ஒருத்தியை செம்பன் குஞ்சு மணந்து கொள்ள வேண்டும் என்பதே அவளுடைய அபிலாஷையாக இருந்திருக்கும். தான் அஸ்திவாரம் போட்டு கட்டி எழுப்பிய குடும்பம் மேலும் விருத்தி அடையும்படி செய்யக்கூடியவள் வரவேண்டும் என்றுதான் அவள் ஆசைப்பட்டிருப்பாள். அதே சமயம் அவள் தன் கணவனை பேணி காக்க கூடியவளாகவும் இருக்க வேண்டும். பஞ்சமி ரொம்பவும் பொல்லாத பெண்ணாகிவிட்டாள். அவள் சிற்றன்னையை சிறிதும் லட்சியம் செய்வது கிடையாது. கங்காதரனை கண்டாலோ முகத்தை சுளிப்பாள். அவனும் அவனுடைய தாயாரும் அவசியமில்லாமல் தன் வீட்டிற்குள் வந்து புகுந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவளுடைய நினைப்பு. ஒரு நாள் பாப்பி குஞ்சு நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்னால் நின்று அவள் நடப்பது போலவே பாவனை காட்டி கேலி செய்தாள் பஞ்சமி. சட்டென்று பின்பக்கம் திரும்பி பார்த்த பாப்பி குஞ்சு இதை கண்டு கொண்டு விட்டாள். அதே சமயம் நல்ல பெண் அவளுடைய வீட்டு வாசலில் நின்றவாறு பஞ்சமியை நோக்கி நகைத்து கொண்டிருப்பதையும் பாப்பி குஞ்சு கவனித்தாள். அன்று பாப்பி குஞ்சு கண்ணீர் விட்டு அழுதாள். செம்பன் குஞ்சு வீட்டை அடைந்த போது பாப்பி குஞ்சு இந்த விஷயத்தை அவனிடம் சொன்னாள். இந்த பெண்ணை ஜாக்கிரதையா வளர்த்தணும், அவ்வளவுதான் சொல்வேன் என்றாள் பாப்பி குஞ்சு. செம்பன் குஞ்சு என்ன விஷயம் என்று விசாரித்தான். தன் மனதை உறுத்தி கொண்டிருந்த விஷயத்தை பாப்பி குஞ்சு அவனிடம் சொல்லவில்லை. இன்னோர் இடத்திலே போயிருக்க வேண்டிய பொண்ணு. அவ பேர்ல அன்பிருந்தா அது நம்ம மனசோட இருக்கணும். வர வர ரொம்ப துஷ்ட பொண்ணா மாறிட்டு இருக்கா அவ. விஷயத்தை விட்டு சொல்லும்படி தூண்டி கேட்டான் செம்பன் குஞ்சு.
பஞ்சமி அவனுடைய பெண், அவளை பற்றி குறை கூறினால் அவனுக்கு பிடிக்குமோ என்ற சந்தேகம் பாப்பி குஞ்சுவுக்கு. அதனால் அவளே தயங்கி தயங்கித்தான் சொன்னாள். அதோடு செம்பன் குஞ்சுவுக்கு தாயில்லா குழந்தையான பஞ்சமியிடம் மிகுந்த பாசம் உண்டு. பாப்பி குஞ்சு மிகவும் ஜாக்கிரதையுடன் சொன்னாள், நான் ஒரு பொருட்டே இல்ல அவளுக்கு, அக்கம் பக்கத்துக்காரங்க சொல்றத கேட்டுக்கிட்டு ஆடுது. செம்பன் குஞ்சு பஞ்சமியை கூப்பிட்டான். அவள் நல்ல பெண்ணின் வீட்டில் நின்று கொண்டிருந்தாள். செம்பன் குஞ்சுவின் குரலை கேட்ட மாத்திரத்திலேயே அவள் பயந்து போனாள். 5 முறை அவன் திரும்ப திரும்ப கூப்பிட்ட பின்னர்தான் அவள் அவன் முன்னால் வந்தாள். அவளை அடிக்க கூடாது என்று பாப்பி குஞ்சு அவனை தடுக்கவும் செய்தாள். இருந்தாலும் கோப வெறியில் அவன் அவளுக்கு 2 அடி கொடுத்தான். அவளிடம் மூண்ட கோபத்தால் இதை செய்யவில்லை அவன். அக்கம் பக்கத்துக்காரர்களிடம் தனக்கு தோன்றிய வெறுப்புணர்ச்சியை இப்படி வெளியிட்டான் அவன். இதை பார்த்து கொண்டிருந்த அயல் வீட்டு பெண்களின் மனம் உருகிவிட்டது. நல்ல பெண் ஓடோடி வந்து பஞ்சமியை அணைத்து கொண்டாள். அவள் பாப்பி குஞ்சுவிடம் சீறி விழுந்தாள். என்ன பொம்பளை நீ, தாயில்லா குழந்தையின் கழுத்து திருகி கொன்னு புடுவ போலிருக்குதே. பாப்பி குஞ்சு பதில் சொன்னாள். அவ கெட்டு சீரழிஞ்சு போயிடக்கூடாது என்கிற எண்ணத்தில்தான். அந்த பதிலில் அயல் வீட்டு பெண்களிடம் பாப்பி குஞ்சுவுக்கு இருந்த வெறுப்புணர்ச்சிதான் வெளியாயிற்று. ஆமாம், பஞ்சமி என்னைக்கு கெட்டு போனாளாம். செம்பன் குஞ்சுவை ஏறிட்டு பார்த்து கொண்டே நல்ல பெண் தொடர்ந்து சொன்னாள். இந்த பாரு, ஒண்ணு மட்டும் சொல்லி போடுற, அந்த பொம்பளை சொல்றத கேட்டுக்கிட்டு குழந்தை மேல விழுந்து அடிக்கப்படாது. பாப்பி குஞ்சு நல்ல பெண்ணை பார்த்து கூப்பாடு போட்டு சொன்னாள். நீ எதுக்கு இந்த விஷயத்துல தலைய போடுற? நீ இன்னைக்கு ஆனந்தமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கையே சொத்து, அதை சேர்த்து வச்ச மாராசி குழந்தைய என் கையில தான் ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடினா, ஞாபகம் வச்சுக்கோ. பாப்பி குஞ்சு சாதுதான் என்றாலும் பிறப்பால் அவளும் ஒரு அரையத்திதானே. அவளுக்கும் கோபம் பொத்து கொண்டு வந்து விட்டது. இந்த பாரு, நாக்க அடக்கி பேசு. நான் யாரு தெரியுமா? பாப்பி குஞ்சுவாக்கும். பள்ளி குன்றத்து வலைக்காரன் கண்டங்கோரன் கூட வாழ்ந்தவ. ஆமாம். நல்ல பெண்ணும் கன்னத்தில் அரைந்தாற் போல பதில் சொன்னாள். ஆமாமா, அன்னைக்கு அப்படித்தான். இன்னைக்கு செம்பன் குஞ்சுவுக்கு மரக்காத்தி திங்கிது சக்கி சேர்த்து வச்ச சோறு. அடங்கி இரு ஒரு மூலையில. செம்பன் குஞ்சு திரு திருவென்று விழித்து கொண்டு நின்றான். பாப்பி குஞ்சுவும் கோப வெறியில் தன்னை மறந்து பேச ஆரம்பித்தாள். ஆமா, உனக்கு என்னான்னு கேக்குறேன். செம்பன் குஞ்சு என்ன உனக்கு கள்ளப்புருஷனா? சி போ நாயே. நல்ல பெண் மூர்க்கத்தனமாக கத்தினாள். பஞ்சமியை பற்றி தட்டி கேட்பதற்கு அவளுக்கு உரிமை உண்டாம். செம்பன் குஞ்சுவோடு ரகசிய தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் பெற்ற உரிமை அல்ல அது. கடலுக்கு சென்று ஒவ்வொரு நாளும் உயிரை பணயம் வைத்து அன்றாட கஞ்சிக்கு காசு சம்பாதிக்கிற அவளுடைய கணவன் செம்பன் குஞ்சுவின் நண்பன். இன்று நேற்று ஏற்பட்ட உறவு அல்ல அது. அவர்கள் இருவரும் சிறு பிராயத்திலிருந்தே தோழர்கள். அவ்வப்போது சண்டை போட்டு கொண்டது உண்மைதான் என்றாலும் அவர்கள் இருவரும் பரஸ்பர அன்பும் பாசமும் கொண்டிருந்தனர். அந்த உறவு காரணமாகவும் பஞ்சமியை பற்றி கேட்பதற்கு அவளுக்கு உரிமை உண்டு. அதோடு சக்கி சாகிற போது பஞ்சமியை நல்ல பெண்ணிடம்தான் ஒப்படைத்தாள். இதை மீண்டும் ஒரு முறை உரக்க சொன்னாள் நல்ல பெண். அதோடு பஞ்சமி பிறந்ததிலிருந்து என்றுமே அவளிடம் நல்ல பெண்ணுக்கு ஒரு விசேஷ வாஞ்சையும் பாச உணர்வும் இருந்து வந்திருக்கிறது. அதை பற்றியும் முழக்க ஆரம்பித்தாள் அவள். அவளுக்கு நான் வயிற்றுலதான் இடம் கொடுக்கல. அவ பிறந்ததுல இருந்து ஏன் பெண்ணாத்தான் வளர்ந்தா. அவளை பத்தி கேக்குறதுக்கு வாய் உண்டு எனக்கு. மீண்டும் செம்பன் குஞ்சுவை பார்த்து நல்ல பெண் சொன்னாள். அண்ணே, பேசாம நீ இந்த மூதேவிய விலைக்கு வச்சுப்புடு. நான் பாத்துக்கிட்டுறேன் பஞ்சமிய. ஒரு நிமிஷத்திற்கு பின் மீண்டும் அவள் சொன்னாள். உனக்கு இதெல்லாம் வேண்டியதுதான். அந்த தங்கமான பொம்பளைய கஷ்டப்படுத்தி கொண்டு புட்ட நீ. பேராசை பிடிச்சவனல்ல நீ. மூத்த பொண்ணையும் ஒரு வழியா விரட்டி புட்ட. இப்ப இருக்குது இந்த ஒரு உசுறுதான். இதையும் என் வாயால ஒன்னும் சொல்ல வேண்டாம். இவ்வளவு பேசிய பின்பும் நல்ல பெண்ணுக்கு வெறி தணியவில்லை. அவள் மீண்டும் பாப்பி குஞ்சுவை பார்த்து பேச ஆரம்பித்தாள். இந்த கடற்கரையில மரக்கான் செத்து போயிட்டானா இன்னொரு ஆம்பளை கழுத்தை கட்டிக்கிடுற வழக்கமே கிடையாது. உங்க வழக்கம் இப்படி.
நல்ல பெண்ணின் வாயை பாப்பி குஞ்சுவால் அடக்க முடியவில்லை. செம்பன் குஞ்சுவாலும் முடியவில்லை. சரமாரியாய் பொழிந்த பின் அவளுடைய வெறி தானாகவே அடங்கி ஓய்ந்தது. என்னதான் இருந்தாலும் பஞ்சமி பேரில் அவளுக்கு இருந்த உரிமையை அவள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அவள் கேட்டாள், பஞ்சமி, என் வீட்டுக்கு வாரியா? செம்பன் குஞ்சு வாயை திறக்காமல் ஸ்தம்பித்து நின்று கொண்டிருந்தான். அவனுடைய பெண்ணை அடுத்த வீட்டுக்காரி தன் வீட்டுக்கு வரும்படி அழைக்கிறாள். பஞ்சமி நல்ல பெண் பின்னால் சென்று விட்டாள். அன்று வரை பாப்பி குஞ்சுவுக்கு அதுபோல் ஒரு அவமானம் ஏற்பட்டதில்லை. என்னவெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும்படியாகிவிட்டது. இனிமேல் கேட்பதற்கு ஒன்று கூட பாக்கி இல்லை. துக்கமும் கோபமும் பொத்து கொண்டு வந்தன அவள் மனதில். மானம் மரியாதையாக காலம் தள்ளிக்கிட்டு இருந்த என்னை அவமானப்படுத்ததற்கா கூட்டிட்டு வந்த? செம்பன் குஞ்சு வாயை திறவாமல் சிலை மாதிரி நின்று கொண்டிருந்தான். பாப்பி குஞ்சு தொடர்ந்து சொன்னாள், ஒரு மரக்காத்தி என் எதிர நின்னுக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. நான் பொன்னாடி துரையறையன் குடும்பத்துல பிறந்தவ. அவளை ஆஸ்வாசப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பதில் சொன்னான் செம்பன் குஞ்சு. இங்க இருக்கிறதெல்லாம் சுத்த கழுதைகள், ஒன்னும் தெரியாது, இப்படித்தான் இருக்கும். இருந்தாலும் அவ பேச பேச வாயை திறந்து ஒரு வார்த்தை பதில் பேசாம நின்னுட்டு இருந்தியே, நான் என்ன பதில் சொல்ல முடியும்? பல்லை கடித்தவாறு பாப்பி குஞ்சு முகத்தை கோணிக்கொண்டு சொன்னாள், நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவள் தொடர்ந்து சொன்னாள், எல்லாம் என் தலை விதி. ராஜா மாதிரி ஒரு ஆம்பளை கூட இருந்த நான். பாப்பி குஞ்சுவை நல்ல பெண் திட்டியதற்கு செம்பன் குஞ்சு ஆறுதல் கூறும்படி ஆகிவிட்டது. அவளுடைய கோபம் சட்டென்று பஞ்சமியிடம் திரும்பியது. செல்ல பொண்ணு கூப்பிட்டதும் அவ பின்னால போயிட்டதே என்றாள் பாப்பி குஞ்சு. செம்பன் குஞ்சு பதில் சொன்னான், அவங்க 2 பேரையும் நல்ல பெண்ணும் மற்றவங்களும் தான் வளர்த்தினாங்க. பூ! தாங்க முடியாத கோபத்துடன் சாபம் இடுவது போல் சொன்னாள் பாப்பி குஞ்சு. இவளும் அவ அக்கா மாதிரி சீரழிஞ்சு போகட்டும். செம்பன் குஞ்சுவுக்கு தூக்கி வாரி போட்டது. எவ்வளவு நிஷ்டூரமாக பேசுகிறாள். மூத்த மகளுடன் அவனுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று ஆகிவிட்டது. இருப்பதெல்லாம் பஞ்சமி ஒருத்திதான். அவளும் அவனுக்கு சொந்தம் இல்லாமல் ஆகிவிடுவாளா? பாப்பி குஞ்சு இதோடு பேச்சை நிறுத்தி கொண்டிருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். அவள் மனதை ஒரு விஷயம் துளைத்து கொண்டிருந்தது. அதை சொல்லாதவரை மண்டை வெடித்துவிடும் என்று எண்ணினாள் அவள். இவளும் அவ அக்கா மாதிரிதான். அக்கா மாதிரி இவளும் எந்த துலுக்க பைய கழுத்தையாவது கட்டிக்கிட்டு இந்த கடற்கரையில அலைஞ்சுகிட்டு இருப்பா. செம்பன் குஞ்சுவின் தலைக்குள் மின்னல் வெட்டியது. கேட்டு தெரிந்து கொள்ள ஒன்றுமில்லை, பதில் சொல்வதற்கும் ஒன்றுமில்லை. துலுக்கனை கட்டிக்கொண்டு அலைந்து திரிந்தாளாம். விஷயம் மிகவும் தெளிவாக புரிந்துவிட்டது அவனுக்கு. ஒரு கணப்பொழுதில் அடி முதல் முடி வரை அத்தனை விஷயங்களும் தெளிவாக புரிந்துவிட்டன. அவள் அவள் சக்கியும் அதற்கு உடந்தையாக இருந்திருப்பாளோ? அதை மட்டும் தெரிந்து கொள்ள வேணும். செம்பன் குஞ்சுவுக்கு புத்தி கலங்கிவிட்டது. அவன் நல்ல பெண்ணின் வீட்டுக்கு ஓடினான். பஞ்சமியை நல்ல பெண்ணின் மடியில் இருந்து செந்தூக்காக தூக்கி எடுத்து கீழே தள்ளி கழியால் அடித்தான். துலுக்க பைய பின்னால போவியா என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே அவளை பயங்கரமாக தாக்கினான். நல்ல பெண் ஒன்றுமே புரியாமல் வாயை பிளந்தபடி நின்று கொண்டிருந்தாள். பஞ்சமி ஐயோ அம்மா என்று அலறினாள். துணுக்கன் பின்னால போவியா? சொல்லு சொல்லு என்று கேட்டுக்கொண்டே இடைவிடாமல் அடித்து கொண்டிருந்தான் செம்பன் குஞ்சு. தாங்க முடியாமல் ஆனதும் பஞ்சமி வாயை விட்டு கத்தினாள். துணுக்கம் பின்னால போக மாட்ட அப்பா, போக மாட்ட. பாவம் பஞ்சமி, அவள் என்னதான் செய்வாள்? தான் என்ன சொன்னோம் என்பது அவளுக்கே தெரியாது. அவளுக்கு ஏதாவது புரிந்திருக்குமா? ஒரு சமயம் புரிந்தும் இருக்கலாம். கடற்கரையில் நடந்த கூத்தை எல்லாம் கண்ணால் பார்த்தவள்தானே அவள். அவளை வீட்டுக்கு விரட்டினான் செம்பன் குஞ்சு. அன்று சக்கியை புதைத்திருந்த இடத்தை செம்பன் குஞ்சு தோண்டி கொண்டிருப்பதை சிலர் கண்டனர். அவனுக்கு என்ன உத்தேசமோ அவளிடமே கேட்டுவிட வேண்டும் என்பதற்கா? சில தினங்களுக்குள்ளாகவே செம்பன் குஞ்சவுக்கும் பைத்தியம் தணிந்து விட்டது. இருந்தாலும் அவனுடைய மூளை சுறுசுறுப்பு இழந்து மந்தமாகிவிட்டது. இப்போதெல்லாம் அவன் அதிகமாக வாய் திறந்து பேசுவதில்லை.
அவன் நடந்து போவதையும் கன்னத்தில் கை வைத்தபடி உட்கார்ந்திருப்பதையும் பார்த்தால் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து தனக்கென்று எதுவும் இல்லை என்று ஆகிவிட்ட ஒரு நிலைமையை எண்ணி வருந்தி கொண்டிருப்பது போல் இருக்கும். உண்மையும் அதுதானே. அவனுடைய கண்ணோட்டத்தை வாங்கி கொண்டு பார்த்தால் அவன் சோர்ந்து போனது முற்றிலும் நியாயம் என்று படும். ஆமாம், அவன் பணத்தை இழந்து விட்டான், அதையாவது பொறுத்து கொள்ளலாம். அன்று வரை அவன் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்திருந்த பிற சொத்துக்களையும் இழந்து விட்டான். அவனுடைய அறிவு சோர்ந்து மங்காதவரை பிறருடைய முகத்தை எவ்வாறு அவன் ஏறிட்டு பார்ப்பான்? செம்பன் குஞ்சுவின் இரு தோணிகளும் பழுதடைந்து விட்டன. கடலில் இறக்க முடியாத அளவுக்கு சீர்கெட்டு போய்விட்டன. உடனுக்குடன் பழுது பார்க்க முடியாமல் போனதால் வலையும் இற்று போய் பயனற்றதாகிவிட்டது. அவன் வலையில் ஒரு பன்றி புகுந்து சின்னா பின்னப்படுத்திவிட்டு போய்விட்டது. இவை அனைத்தையும் பழுது பார்த்து செப்பனிட வேண்டும் என்றால் கணிசமான பணம் செலவு செய்தாக வேண்டும். ஆனால் அவன் கையிலோ காலணா இல்லை. வீட்டு செலவு வேறு ஏராளமாகிக் கொண்டிருந்தது. கடற்கரைக்கு கூட இப்போதெல்லாம் செம்பன் குஞ்சு வந்து போவதில்லை. பாப்பி குஞ்சுதான் தன்னால் இயன்ற மட்டும் வேலைகளை மேற்பார்வை செய்து வந்தாள். தோணியையும் வலையையும் பழுது பார்த்து சரிப்படுத்த வேண்டும் என்று அவள் பல முறை செம்பன் குஞ்சுவிடம் சொன்னாள். ஆனால் அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமென்றால் பணம் கடன் வாங்குவதை தவிர வேறு வழி இல்லை. கடன் வாங்கி செய்து முடிக்கிறேன் என்று பதில் சொன்னான் செம்பன் குஞ்சு. ஆனால் யாரிடம் கடன் வாங்க முடியும்? கடன் தர அவுசேப்பை தவிர கடற்கரையில் வேறு யாரும் இல்லை. பஞ்சமி சக்கி உயிரோடு இருந்த காலத்தில் குஞ்சு மீன் பொறுக்கி அதை விற்று 20 ரூபாய் வரை சேர்த்து வைத்திருந்தாள். இந்த சந்தர்ப்பத்தில் அவள் அப்பணத்தை செம்பன் குஞ்சுவுக்கு கொடுத்து உதவினாள். அதை கை நீட்டி வாங்கி கொண்ட செம்பன் குஞ்சு பதறி அழுது விட்டான். பஞ்சமி சொன்னாள், விடாம பொறுக்கிக்கிட்டு இருந்திருந்தேனா இதுக்குள்ள நிறைய காசு சேர்ந்திருக்கும்பா என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து, இல்லைனா அம்மா உசிரோட இருந்திருந்தாலும் போரும் என்று கூறி முடித்தாள் அவள். செம்பன் குஞ்சுவால் பதில் சொல்ல முடியவில்லை. இனிமேல் அவன் மனதில் உணர்ச்சிகளுக்கு இடமேது? கங்காதரனோ பணத்தோடு தன்னை உடனே அனுப்பி வைக்க வேண்டும் என்ற தனது பழைய கோரிக்கையை விடாமல் வற்புறுத்தி நச்சரிக்க ஆரம்பித்து விட்டான். தனது ஆசையை செம்பன் குஞ்சுவிடம் சொல்லவும் தெம்பில்லை பாப்பி குஞ்சுவுக்கு. பல தடவை முயன்றும் அன்று வரை அந்த முயற்சியில் அவள் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தாள். கங்காதரன் வாழ்க்கை முன்னேற்றத்தை உத்தேசித்து எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு காலம் தள்ளி கொண்டிருந்தாள் அவள். பஞ்சமி அவளிடம் அன்பாக பழகவில்லை. அன்பாக பழகவில்லை என்பது மட்டுமல்ல, பல சமயம் நிஷ்டூரமாகவும் நடந்து கொண்டாள். ஒரு தலை சுமடாய் சோற்று செலவுக்கு ஒரு காரணமாய் உட்கார்ந்து கொண்டிருப்பதில் துளியும் விருப்பமில்லை கங்காதரனுக்கு. அதே அபிப்பிராயம்தான் பாப்பி குஞ்சுவுக்கும். இவற்றோடு செம்பன் குஞ்சு வேறு சித்தம் கலங்கி சோர்ந்து போய்விட்டான். இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. செம்பன் குஞ்சு இத்தனை சிரமங்களுக்கு ஆளாகி அல்லல் படுவான் என்று பாப்பி குஞ்சு எதிர்பார்க்கவில்லை என்பது முற்றிலும் உண்மைதான். அவனுடைய கஷ்டம் பெருகத்தானும் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்பதே அவளுடைய கவலை. என்னதான் இருந்தாலும் இன்று அவளை காப்பாற்றுகிறவன் அவன்தானே. ஒரு கால் சக்கி செய்தது போலெல்லாம் தானும் செய்து அவளை போல பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு தன்னாலும் பணம் சேர்க்க முடியவில்லையே என்ற எண்ணம் அவள் மனதை அரித்து கொண்டிருந்ததோ என்னவோ. அவளாலும் சந்தைக்கு சென்று மீன் வியாபாரத்தில் ஈடுபட முடிந்திருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். இவை போல பல காரியங்கள் செய்ய வேண்டுமென்ற ஆசை அவள் மனதில் எழுந்தது. பாப்பி குஞ்சுவும் ஒருவனுடன் வாழ்க்கை நடத்தி அவனை பேணி காத்தவள்தான். அந்த பண்பு அவளிடம் உண்டு. செம்பன் குஞ்சுவிடமும் அவளுக்கு அன்பு உண்டு. அவன் மீது அன்பு கொள்ளாமல் இருக்கவும் முடியாது. ஆனால் அவள் மனதில் மற்றொருவன் அமர்ந்திருந்த ஸ்தானத்தில் இப்போது செம்பன் குஞ்சு ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மனதில் மற்றொருத்தி பெற்றிருந்த இடத்தை இப்போது இவளும் ஆக்கிரமித்து கொண்டு விட்டாள். நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் செம்பன் குஞ்சுவுக்கு சக்கியின் நினைவு எழும். அதே போல பல சந்தர்ப்பங்களிலும்
பாப்பி குஞ்சுவும் கண்டங்கோரனை நினைத்து கொள்வதுண்டு. மனதுக்குள் அவனை எண்ணியபடி என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவனிடம் கெஞ்சி கேட்டுக் கொள்வாளோ என்னவோ. பாப்பி குஞ்சுவுக்கு கனப்பொழுதும் நிம்மதி இல்லை. அதோடு வர வர நிலைமை இன்னும் தர்ம சங்கடமாகி விடும் என்று கூட அவளுக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. எல்லாம் நான் செய்த தவறுதான் என்று அடிக்கடி அவள் சொல்லிக் கொண்டாள். யார்தான் என்ன செய்ய முடியும்? சக்கி உயிரோடு இருந்தபோது செம்பன் குஞ்சுவின் வாழ்வு ஏற்றங்கண்டு கொண்டிருந்தது. பாப்பி குஞ்சு வந்த பின் சரசரவென்று சரிகிறது. சக்கி ஒரு கடல் தொழிலாளிக்கு வாழ்க்கைப்பட்ட அசல் அரையத்தி. பாப்பி குஞ்சு ஒரு வலைக்காரனின் மனைவியாக, ஆசை நாயகியாக வாழ்ந்தவள். தோணிகள் கடல் ஏறாது கரையில் நிற்கும்படி ஆகிவிட்டதே என்று மனதிற்குள் எண்ணி அதற்காக மிகவும் வருந்தினாள் பாப்பி குஞ்சு. ஒரு நாள் அவுசேப்புவை அழைத்து வர ஆள் விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். அன்றிரவு உணவை முடித்து கொண்டு ஒரு மூலையில் செம்பன் குஞ்சு சிந்தனையில் ஆழ்ந்தவாறு சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த போது பாப்பி குஞ்சு அவன் அருகே சென்றாள். சதா இப்படி வீட்டோட குந்திக்கிட்டு இருந்தா போதுமா? தோணி எல்லாம் பழுது பார்க்க வேண்டாமா? அவன் தலையை உயர்த்தி அவளது முகத்தை ஏறிட்டு பார்த்தான். ஆனால் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவில்லை. அவள் மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். செய்ய வேண்டியதுதான் என்று மட்டும் அவன் சொல்லி வைத்தான். அப்போதே அதை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்பது அவளுடைய அபிலாஷை. மீண்டும் அவள் அவனை தூண்ட ஆரம்பித்தாள். அவசேப்ப கூட்டிக்கிட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்ல என்றான் அவன். இந்த பதிலை கூட அவன் யோசித்துத்தான் சொன்னான். அவசேப்புவிடம் கடன் வாங்குவது என்றால் அதன் பொருள் என்ன என்பதை நேர் அனுபவமாக தெரிந்து கொள்ள அதுகாரும் அவனுக்கு வாய்ப்பு ஏற்பட்டதில்லை என்றாலும் அவன் நன்கு அறிவான். பிறர் எல்லோரையும் விட அதன் பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அப்படியானால் அவன் சற்றும் யோசிக்காமல்தான் பாப்பி குஞ்சுவிடம் இந்த பதிலை சொல்லி இருக்க வேண்டும். ஒரு கணம் யோசித்து பார்த்திருந்தான் என்றால் அவனால் இந்த பதிலை கூறியிருக்க முடியுமா? கரையில் உறங்கும் தோணி கடலுக்கு செல்ல வேண்டும் என்ற அவா கூட அவனுக்கு இருந்ததாக தெரியவில்லை. இதற்கு முன்னும் இது போன்ற விவாதங்கள் இரவு வேளைகளில் அந்த வீட்டில் எத்தனையோ தடவை நடந்திருக்கின்றன. வாழ்க்கையின் அடிப்படை பிரச்சனைகளை பற்றி எல்லாம் எத்தனையோ முறை அவனும் சக்கியும் ஆராய்ந்து பார்த்து பேசிக்கொண்டதுண்டு. அன்று அந்த காட்சிகளையெல்லாம் கண்டு கொண்டிருந்த உடைந்த சிம்னி விளக்குக்கு அந்த கதைகள் எல்லாம் தெரியும். இப்போது அது ஒன்றுதான் சாட்சியாக இருக்கிறது. அன்று செம்பன் குஞ்சுவின் புத்தி கூர்மையாக இருந்தது. அன்று மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியவனாக இருந்தான் அவன். இளம் வயதிலேயே அவனுடைய வாழ்க்கை துணைவியாக அமைந்த சக்கியும் அவனுடைய பெருமுயற்சிகளுக்கெல்லாம் ஒரு துணையாக நின்று உதவினாள். இருவரும் ஒரே உள்ளத்துடன் தீர யோசித்து அருமையான திட்டங்கள் வகுத்து கொண்டனர். அன்று அவர்களுடைய இரு பெண் குழந்தைகளுக்கும் எவ்வித சிரமமும் இருக்கவில்லை. இன்றோ பஞ்சமி சதா பேய் கனவு கண்டு கொண்டிருக்கிறாள். பாப்பி குஞ்சு கேட்டாள், நான் என்ன செய்யணும்? அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லவில்லை. இன்னைக்கு நான் ஒரு சுமையா இருந்துகிட்டு இருக்கேன். என்னால ஒன்னும் செய்யவும் முடியல, ஒன்னும் செய்யவும் தெரியாது எனக்கு. ஆம்பளை சம்பாதிச்சு வீட்டுல கொண்டாந்து போடுறத தின்னிக்கிட்டு காலம் கழிச்சவன் நான். செம்பன் குஞ்சு அவள் சொன்னதையெல்லாம் வாய் திறவாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். பாப்பி குஞ்சு கண்ணீர் உகுத்து கொண்டே சொன்னாள், என்னால எல்லாருக்கும் சிரமம். இந்த குடும்பமே என்னால அழிஞ்சு போக போகுது. நான் உள்ள நுழைஞ்சதுமே தரித்திரம் புகுந்துகிட்டது இந்த வீட்டுல. செம்பன் குஞ்சு கடைசியில் வாயை திறந்தான். அதுக்கு இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுத? இனிமே நாம என்னத்த செஞ்சு காலம் கழிக்கிறது? எதையாவது செய்து பார்க்கணும். கங்காதரன் 500 ரூபாய் தந்தே தீர வேண்டும் என்று பாப்பி குஞ்சுவின் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்து விட்டான். பாப்பி குஞ்சுவோ அந்த வீட்டில் நிலவுகிற யதார்த்த நிலைமையை தன் மகனுக்கு சொல்லி உணர்த்த முயன்றாள். கேட்பதை தந்து தீர வேண்டும் என்று ஒரே பிடிவாதமாக பேச ஆரம்பித்தான் அவன். சதா அதே பல்லவி. பாப்பி குஞ்சுவோ இன்னொருவனுக்கு சொந்தமாகிவிட்டாள். விலைக்கே வாங்கி கொண்டு விட்டான் அவன்.
அதோடு தன்னையும் அவள் விலை பேசி விற்றுவிட்டாள் என்று எண்ணினான் கங்காதரன். ஆனால் அவன் உடம்பில் கண்டங்கோரனின் ரத்தம் அல்லவா ஓடிக்கொண்டிருக்கிறது. சில சமயம் அவன் பேசுவதை கேட்கிற போது காலஞ்சென்ற கண்டங்கோரனே எதிரே நின்று பேசுவது போலிருக்கும் பாப்பி குஞ்சுவுக்கு. கடைசியில் பாப்பி குஞ்சு அவுசேப்புவை அழைத்து கொண்டு வர ஆள் அனுப்பி வைத்தாள். விஷயத்தை அவளே அவனிடம் சொன்னாள். பணம் கடன் தர அவுசேப்புவும் ஒப்புக்கொள்வான். ஆனால் 2 தோணிகளையும் வலையையும் பணயமாக கொடுக்க வேண்டும். வட்டியை மாதா மாதம் குறித்த தேதிகளில் தந்து தீர்க்க வேண்டும். இல்லாதவரை தோணியும் வலையும் அவனுக்கு சொந்தமாகிவிடும். செம்பன் குஞ்சு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவுசேப்பு கேட்டான், செம்பன் குஞ்சு, என்ன நீ ஒன்னும் சொல்லாம இருக்க? செம்பன் குஞ்சு சொன்னான், பேச என்ன இருக்குது, எப்படியும் பணம் வேணும். மறுநாளே அவுசேப்பு ஓர் ஒப்பந்தம் தயாரித்து கொண்டு வந்து சேர்ந்தான். அதில் என்ன எழுதியிருக்கிறான் என்பதை கூட செம்பன் குஞ்சு படித்து பார்க்கவில்லை. அவுசேப்பு 795 ரூபாய் எண்ணி கொடுத்தான். அதிலிருந்து வேறு ஏதோ செலவு சொல்லி 5 ரூபாய் வேறு எடுத்து கொண்டு விட்டான் அவன். செம்பன் குஞ்சு அதை அப்படியே வாங்கி பெட்டியில் வைத்து பூட்டினான். அதன் பின் அவனது மௌன நிலைக்கு கூட ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தோணி பழுது பார்க்கும் விஷயத்தையும் மற்றும் பல விஷயங்கள் பற்றியும் அவன் பேச ஆரம்பித்தான். குறித்த தேதியில் பணத்தை திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்றும் அவன் அடிக்கடி சொல்லிக் கொண்டான். இல்லாதவரை பல இடையூறுகள் ஏற்பட்டுவிடும். அவுசேப்போ ஈவிரக்கமற்றவன். தானும் முடிந்தவரை அவனோடு ஒத்துழைப்பதாக பாப்பி குஞ்சவும் சொன்னாள். கைக்கு பணம் வந்துவிட்ட விஷயத்தை அறிந்து கொண்டோ அறிந்து கொள்ளாமலோ கங்காதரன் முன்னை விடவும் பெரிதாக பாப்பி குஞ்சுவுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தான். எப்படியும் அவன் கேட்பதை கொடுத்து அனுப்பிவிட வேண்டும் என்று பாப்பி குஞ்சவும் எண்ணிக்கொண்டாள். கங்காதரனோ 1 மணி நேரம் கூட பொறுத்து கொள்ள தயாராக இல்லை. பாப்பி குஞ்சுவோ அவன் காலை பிடித்து பொறுமையாக இருக்கும்படி கெஞ்சினாள். தோணிகள் செப்பனிடப்பட்டு பழையபடி கடல் சென்று வருவது வரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி பார்த்தாள். என்னால 1 நிமிஷம் கூட இங்கு இருக்க முடியாது என்றான் கங்காதரன் தீர்மானமாக. பாப்பி குஞ்சவும் பொறுமையை இழந்து விட்டாள். முடியாதுன்னா சொன்னா போ, நான் தான் என்ன செய்யணும்னு சொல்லுத நீ. அப்படியானா ஒன்னு செய், ஒரு மகன் உனக்கு இருக்கா என்கிற நினைப்பையே இன்னையோட விட்டு போடு. நிமிர்ந்து நின்று பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா அவளால்? அவள் அவனை பெற்ற தாயல்லவா? தந்தையை பற்றிய நினைவுகள் தன் மனதில் அழியாது நின்ற வேளையில் அந்த எண்ண குவியலை மிதித்து கொண்டு செம்பன் குஞ்சுவிடம் தன் தாயோடு அவனும் அடைக்கலம் புகுந்தான். அவளுக்கோ வேறு உபாயம் எதுவும் தட்டுப்படவும் இல்லை. அந்த மனுஷங்கிட்ட பணத்தை கொண்டான்னு நான் எப்படி கேட்க முடியும்? என்னை எப்படியாவது அனுப்பி வச்சு போடு. ஆமா, என்ன சொன்னாலும் அவன் காதில் வாங்கி கொள்ள தயாராக இல்லை. அவன் சொன்னதற்கும் ஒரு உட்பொருள் உண்டு. அவனை ஒரு வழியாக அனுப்பி வைத்துவிட்டு அவள் செம்பன் குஞ்சுவுக்கு சொந்தமாகி அவனுடனேயே இருந்து காலம் தள்ளட்டும் என்பதுதான் அது. இந்த பாரு, உனக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன், என்னை அனுப்பி வச்சு போடு. இந்த தர்ம சங்கட அவஸ்தையை செம்பன் குஞ்சுவிடம் சொல்லவும் பாப்பி குஞ்சுவுக்கு தைரியம் இல்லை. ஆனால் அதே சமயம் விஷயமோ அடக்கமாக வைத்து கொள்ள முடியாதபடி வரம்பின்றி வளர்ந்து கொண்டே போகிறது. பாப்பி குஞ்சு மனசாந்தியை அறவே இழந்து விட்டாள். அதே போல செம்பன் குஞ்சுவுக்கும் அவ்வளவாக உற்சாகம் இல்லை. உன்னதமானவற்றையெல்லாம் இழந்து விட்டோம் என்றுதான் அவனும் எண்ணிக்கொண்டிருந்தான். ஒரு பக்கம் இந்த பரிதாபகரமான நிலைமை பாப்பி குஞ்சுவை வருத்தியது. மறுபக்கம் கங்காதரனின் பிடிவாதம். மறுபடியும் ஒருவனுடன் சேர்ந்து வாழும் எண்ணத்துடன் அங்கு வந்ததே தவறு என்ற ஞானம் அவளுக்கு பிறந்தது. அவள் அங்கு வராதிருந்திருந்தாலும் வாழ்க்கை ஒரு பெரும் பிரச்சனையாகத்தான் இருந்திருக்கும் என்றாலும் இந்த அளவுக்கு சிக்கலான பிரச்சனைகள் தோன்றி இருக்குமோ? ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருந்திருக்கலாம். அப்படி வீட்டோடு இருந்திருந்தால் கங்காதரனும் இந்த அளவுக்கு தொல்லை தந்திருக்க மாட்டான். செம்பன் குஞ்சு படும் கஷ்டத்தையும் கண்ணால் காண நேர்ந்திராது. சொல்லப்போனால் ஒரு பெரும் தவறில்தான் அவளது வாழ்க்கையே ஆரம்பமாயிற்று.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.